டா ஃபிக்ஸீஸ், வெல்கம் டு மை சேனல். இதுதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னைக்கு நம்ம ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான் பார்க்க போகிறோம். தீபி அவங்க மெயில் ஐடியிலேருந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீபியோட ஃப்ரெண்டுக்கு என்னோட சார்பாகவும் பிடிஎஸ் சார்பாகவும் அண்ட் நம்ம சேனல் ஃபிக்ஸி சார்பாகவும் மினி 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 ஹாப்பி பர்த்டே. அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஹாப்பியாக இருங்க, அவ்வளோதான். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெக்வஸ்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பர்த்டே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இல்லை ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ரிமைண்டர் கொடுங்க. இல்லை ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு ஒரு ரிமைண்டர் கொடுங்க, ஓகேவா? ஸோ அப்போ தான் எனக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் அதுக்கப்புறமா என்னோட இன்ஸ்டா ஐடி, டெலகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், ஓகேவா? போன வீடியோவில் அதாவது இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் நான் கொஸ்டின் கேட்டிருந்துருக்க மாட்டேன். ஸோ அது செகண்ட் பார்ட்டில் தான் கேட்பேன், ஜங்குக்கோடது. அதுவும் ஒரு பர்த்டே ரெக்வஸ்ட் தான். ஸோ அதனால் எல்லாருமே அதுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் அடுத்த ஒரு 2 டேஸில் அதை அப்லோட் பண்ணுவேன். அதில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்குறீங்களா? ஸோ பார்க்கும்போது ஒரு லைக்ஸ் போட்டுருங்க. லைக் போட்டாலே நீங்கள் வீடியோக்கு ஹைப்புன்ட்டு காமிக்கும். ஸோ என்னோடய வீடியோஸை கொஞ்சம் ஹைப் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அது நிறைய பேருக்கு என்னோடய வீடியோஸை காமிக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் இதை கொஞ்சம் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நம்ம இன்றைக்கி OT7 தான் பார்க்க போகிறோம். லைக் தீபி தான் ரெக்கமெண்ட், லைக் இந்த ஸ்டோரி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும், லைக் மாஃபியா டைப் OT7 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த ஸ்டோரியில் ஒன்று போடணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ அதுக்கு இப்போ ஒரு டைம் வந்திருக்கு. அண்ட் ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக மட்டும்தான்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். OT7 தான் மாஃபியா கிங் ராங்லி கிட்னாப்டு சவுத் இந்தியன் சேவேஜ் பொண்ணு, இதுதான் டைட்டிலு. ஸோ ஃபன்னாக இருக்கும், கொஞ்சம் அப்படி அந்த எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ நம்ம இப்போ டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம்டா ஃபிக்ஸிஸ். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஒன்று தான் நான் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோட இன்னொரு சேனலில் ஹீரோயினிக்கு மூன் அப்படின்ற கேரக்டர் ஹீரோயினிக்கு மூன் தான் கேரக்டர் பேரை நான் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த சேனல்லையும் ஹீரோயினிக்கு ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னா என்ன பேராக இருக்கலாம், இந்த பேர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதை சூஸ் பண்ணி அதையே ஹீரோயினியோட பேராக நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹீரோயினிலேருந்து தான் இன்ட்ரோ ஸ்டார்ட்டே ஆகுது. அவங்க ஜஸ்ட் ஒரு ட்ரிப்புக்காக தான் அதுவும் ட்ரிப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. நைட் டைமு தான். லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப கடுப்பில் காண்டில் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே டாக்ஸி எதுவுமே கிடைக்கல, கொஞ்சம் தூரம் நடந்து தான் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க. எனக்கு செம்ம காண்டு ஆகுது, என்னதான் பண்ணுறதுச்சே? இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது, ஒரு டாக்ஸி கிடைக்குதா? இல்லை டாக்ஸி தான் ஏதாவது வருது, எவன்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கலான்னா எவனும் கிடையாது. என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. இவளோட கல்யாணத்துக்கு இப்போ நான் தான் உட்காந்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசிட்டு நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ தூரத்தில் ஒரு காரில் எல்லாம் ரெட்டியாக உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் திட்டிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க.
அப்போ நீங்கள் அந்த கார் கிட்ட கிராஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சடனாக கார் டோர் ஓப்பன் ஆகுது. ஒரு கை உங்களை உள்ளார வந்து இழுத்து டக்குன்னு வந்து உங்கள் மூக்கில் வந்து ஒரு கர்ச்சீஃபை வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளாட் அவுட் ஆகிடுறீங்க. லைக் என்னடா இது சப்புன்னு முடிஞ்சிருச்சே அப்படின்ட்டு வந்து அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி சப்புன்னு முடிஞ்சிருச்சுல, ஏதோ நமக்கு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்பலாம், பாஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை தூக்கி உள்ளார போட்டுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு இப்போ நம்ம பிடிஎஸோட அந்த பெரிய கிராண்டான மேன்ஷனுக்கு, மாஃபியா மேன்ஷனுக்கு தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ரீச்சும் ஆயிடுறாங்க. ரீச் ஆனதுக்கு அப்புறமா உங்களை தூக்கிட்டு போயிட்டு லைக் வந்து இன்ட்ரோகேட் பண்ணுறதுக்குன்னு வந்து ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூமில் ஒரு சேரில் வந்து உங்களை உட்கார வச்சு கட்டி போட்டுடுறாங்க. பிடிஎஸ் அங்கே இல்லை. ஸோ அவங்க தான் வந்து கார்ட்ஸ் தான் அங்கே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 கார்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. லைக் என்னடா இது, இந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக இருக்குது, நம்ம சரியான பொண்ணு தான் தூக்கியிருக்கோமா இல்லை மாற்றி கீத்தி தூக்கியிருக்கோமாடா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்கே அப்படின்னு ஒரு கார்டு இன்னொரு கார்டு கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் படி இந்த பொண்ணு தான் அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் இந்த பொண்ணு தான் வந்தா அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து அங்கே பிடிஎஸ் எல்லாம் வந்து வராங்க. லைக் வந்து கிட்னாப் பண்ணியாச்சு, லைக் வந்து யார் கிட்னாப் பண்ணுமோ அவங்களை கிட்னாப் பண்ணியாச்சு அப்படின்ற அந்த காண்டில் வந்து அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் அந்த கோல்டு ஃபேஸு ஒருன்னு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எல்லாருமே வந்து உங்களை தான் பார்க்குறாங்க. பார்த்தா செம்ம ஷாக்கு. அங்கே இருக்கிற காட்ஸ் கிட்ட தான் வந்து யார் கேட்குறாங்க அப்படின்னா டயாங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏய் யார்ரா அந்த பொண்ணு, எங்கே இருந்துற கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி டயாங் கேட்குறாரு. அப்போது கார்டு 1 வந்து என்ன சொல்கிறாருன்னா, பாஸ் நீங்கள் சொன்ன இடத்துல இந்த பொண்ணு தான் வந்துக்கிட்டு இருந்தா, அதான் நாங்கள் கிட்னாப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் பயந்துக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு செம்ம காண்டாகுது. கொஞ்சம் மச்சம் அறிவுன்றது ஏதாவது இருக்கா, தெளிவாக சொல்லி தானே அனுப்பணும். யாரையோ வந்து தூக்கிட்டு வந்திருக்கீங்க, அறிவுன்றது ஏதாவது இருக்கா இல்லையா உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கார்ட்ஸ் வந்து திட்டிட்டு இருக்காரு ஜிமின்னு. ஷூகாக்கா அங்கே இருக்கிறவங்கள போட்டு தள்ளிடலாமா அப்படின்ற அளவுக்கு ஆத்திரம் வருது நம்ஜுனுக்கு. இவனுங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்னத்தை தான் பண்ணுறது, ஒன்றும் பிடுங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி நம்ஜுன்னு. சின்னக்கா ஐயோ இவனுங்க பண்ணுற தப்புக்கு நாம் தான் வந்து இப்படி இம்சப்படுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு. ஜேஹோப் வந்து இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ அப்படின்ற மாதிரி அவரு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக் தான் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் சீக்ஸ்லேயே டேப் பண்ணுறாரு. ஒய் ஒய் எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ஸ்லோவாக வந்து ஐஸை ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே ஜங்குக்கோட ஃபேஸ் தான் வந்து லைக் வந்து ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பயத்தில் கத்திட்டா பேய் பேய் முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறீங்க. அது லைக் வந்து திடீர்னு நீங்கள் கத்துனதுல எல்லாருமே வந்து லைக் ஃப்ளின்ச்சாக இருப்பாங்க. ஜங்குக்கா என்னை பார்த்தா உனக்கு என்ன பேய் மாதிரி தெரியுதா, இவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கேன், உனக்கு பேய் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து ஜங்குக் கேட்குறாரு. உங்களுக்கு அப்போ தான் வந்து நீங்கள் சுற்றி முற்றியும் பார்க்குறீங்க, நம்ம நடந்து தானடா வந்துட்டு இருந்தோம், இங்கே எப்படி இருக்கோம் அப்படின்ற போது தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. லைக் இந்த மாதிரி காரில் இழுத்து போட்டதெல்லாம் ஐயோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கு. மூஞ்ச வந்து பக்கத்தில் பயமுறுத்துற மாதிரி காட்டா யார் தான் கத்தாமல் இருப்பாங்க, பைத்தியம் போய் தொலைந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. செம்ம ஷாக் ஆகுது ஜங்குக்கு. எது என்ன பார்த்து பைத்தியம்னு சொல்றியா? லைக் இது வரைக்கும் யாருமே சரி லைக் வந்து பிடிஎஸை எதிர்த்து வந்து பேசினதே கிடையாது, ஏன் முறைச்சு பார்த்தது கூட கிடையாது. அவங்க பிடிஎஸை பார்த்தாலே வந்து பிடிஎஸ் வந்து லைக் வந்து ஒரு லுக் லைக் ஒரு இது பார்த்தாலே அப்படி கொலை நடுங்கி அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பேசினதுமே செம்ம ஷாக் ஆகுது ஜங்குக்கு. லைக் வந்து எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. ஷூகா தான் கோவமாக வந்துட்டுருக்காரு.
வந்து உங்களோட அந்த சீக்ஸ் தான் பிடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க இடத்துல இருந்துக்கிட்டு எங்க கிட்டயே இவ்வளோ தெனாவட்ட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை எடுத்து உங்க மண்டையில தான் வைக்கிறாரு உங்களுக்கு. இப்போ என்ன அதை வச்சு சுட போற அவ்வளோதானே, என்னமோ பெருசா வந்துட்டான் போட அந்த பக்கம் அப்படின்றீங்க. செம்ம லைக் வந்து யாருமே ஷூகா கிட்ட இந்த அளவுக்கு பேசினதில்ல. எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. ஜெயோப்பா அவரோட 2 கையுமே அவரோட சீக்ஸுக்கு போயிட்டு ஆணு வாய பொழந்து பார்க்குறாரு. என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூகாக்கா செம்ம கோவம் அப்படியே அவருக்கு பொத்துக்கிட்டு வருது. ஏன்னா இது வரைக்குமே வந்து அவங்க பார்த்தது எல்லாம் எப்படி இருக்குன்னா பயந்து அழுகிட்டு லைக் அழுதுகிட்டு கெஞ்சிக்கிட்டு விட்டுருங்க விட்டுருங்க அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு பார்த்து தான் இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணது வந்து அவங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக வந்து ஃபீல் ஆகுது. லைக் ஒரு மாதிரி கோவத்தையும் தருது. லைக் வந்து வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஷூகா வந்து பாயிண்ட் பண்ணுறாரு கண்ணை. நீங்கள் பார்க்குறீங்க என்ன லைக் வந்து என்ன சுட போறியா சுட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளோ நேரம் கண்ணையே வச்சு நின்றுட்டு இருக்க போற, சுடுறதா இருந்தால் சீக்கிரமாக சுட்டு போ. நானே எப்படா சாவோன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட் டைமில் நீ கிட்னாப் பண்ணியிருக்க. சுடுறதுன்னா சுட்டுட்டு போடா, நானும் நிம்மதியாக செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா எல்லாருமே உயிருக்காக கெஞ்சுறது தான் அவங்க வந்து பார்த்துருந்துருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். ஸோ சைக்கோ மாதிரியான மாஃபியாஸில் ஸோ அப்படி தான் இருக்கும். ஸோ இது இப்படி நீங்கள் பேசும்போது ஷாக்காக இருக்கு. லைக் வந்து நம்ஜூன் தான் வராரு. நீ என்ன பேசுகிறன்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? ஏன் உனக்கு காது கேட்கலையா? இல்லை காது கேட்டு கேட்காத மாதிரி இருக்கியா? தெளிவாக தானே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஷாக்கு ஜேஹோப்பா. இதை பாரு, நீ யாரு? இது வரைக்கும் உன்னை நாங்கள் இங்கே பார்த்ததே இல்லை. ஆமாம், நான் கூட தான் உங்களை பார்த்ததில்ல. இப்போ என்ன அதுக்கு கட்டை அவுத்து விடுங்கடா, கை வலிக்குது, அது வர இல்லாமல் செம்ம பசியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எதே பசியாக இருக்குதா? ஆமாண்டா பசியாக இருக்குது. எனக்கு எவ்வளோ பசியாக இருக்குது தெரியுமா? கொல்லா காண்டில் இருக்கேன். நானே வந்து ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கலன்ட்டு காண்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். பிடிச்சி எவன்டா அவனை இருந்து என்னை இழுத்துட்டு வந்தீங்க? யாரா நீங்களாம்? பெரிய பிடிங்களாடா நீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னடா இந்த பொண்ணு விட்டா வந்து ரொம்ப பேசிக்கிட்டே போகிறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே டயாங் தான் வந்து காட்ஸுக்கு சிக்னல் பண்ணுறாங்க. காட்ஸும் வந்து உங்கள் கையெல்லாம் வந்து அவுத்து விட்டுடுறாங்க. கையை அப்படியே வந்து இது பண்ணுறீங்க, தேய்க்கிறீங்க. ஸோ அந்த ரெட் மார்க்ஸ்லாம் இருக்குது. என் கை கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? யார்ரா நீங்களா? எதுக்கிட்ட என்ன கிட்னாப் பண்ணீங்க? நான் யாருன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இதை பாரு, எங்களுக்கு லைக் வந்து இன்னும் எங்களோட காட்ஸ் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வேற ஒருத்தவங்களை கிட்னாப் பண்ணுறதுக்கு ஒன்றை கிட்னாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஜின் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சாஃப்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்களா ஒரு கிட்னாப்பை கூட கடத்தலை கூட ஒழுங்காக பண்ணுறதுக்கு வக்கில்ல. நீங்கள்லாம் வந்து மாஃபியா. பேசாம இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் இந்த கடையில் ஏதாவது வேலை இருக்கும்ல, எடுப்புடி வேலை, அதை போய் பாருங்க, கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் வந்து செம்மஷாக இருக்குது. காட்ஸுக்கெல்லாம் அப்படியே கொலை நடுங்குது. யாரும் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி பேசினதே இல்லை. நீங்கள் பேசும்போது அப்படியே உங்களுக்கு கொலை நடக்குது. என்ன நடக்க போதோ, பெரிய ரணகலம் ஆக போகுது, சித்திரவதை பண்ண போகிறாங்க அப்படின்ற அந்த இதில் வந்து அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பிடிஎஸ்க்கு சிலருக்கு கோவம் அப்படியே வந்து லைக் ஷூகாக்கு, நம்ஜுனுக்கு, ஹோபிக்கெல்லாம் அப்படியே கோவம் பூன்ட்டு வந்து எகுறுது. லைக் ஜிமினுக்கு டயாங்கெல்லாம் வந்து யாரா இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜின்னும் ஜங்குக்கும் தான் வந்து உங்களை வந்து இது வரைக்கும் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது. உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாங்க. லைக் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ அப்போ தான் ஜங்குக் வந்து கேட்குறாரு, அம்மா நீ யார், எங்கேருந்து வந்திருக்க? கண்டிப்பாக கொரியாவில் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு வந்து
ஜங்கு கேட்குறாரு. ஜின்னு வந்து ஆமா ஆமா, இங்க யாரும் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வந்து போடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம நீ இந்த ஊர் பொண்ணு மாதிரி தெரியவே இல்லையே அப்படின்னு ஜின்னு. ஆமா, நான் இந்த ஊர் பொண்ணே கிடையாது. நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக நான் இங்க வந்தேன். அங்க ஒழுங்கான சாப்பாடு கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நானே காண்டுல நடந்து வந்துட்டு இருந்தா, நீங்க எல்லாரும் என்ன கிட்னாப் பண்ணிருக்கீங்க. அதுவும் வந்து யாரை கிட்னாப் பண்றதுன்னே தெரியாம தான் வந்து நீங்கெல்லாம் வந்து ஒரு மாஃபியா. கொஞ்சம் கூட அதுக்கு தகுதியே இல்லாதவனுங்க தான் நீங்க எல்லாருமே அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே கிடையவே கிடையாது. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க, எவன்டா என்ன கிட்னாப் பண்ணது, எவன்டா எவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, பக்கத்துல இருந்தது ஜங்குக்கு தான், அவரோட காது பிடிச்சி நல்லா திருகுறீங்க. ஜங்குக்கோட காது மட்டும் இல்ல, ஜிமினோட காதையும் நல்லா திருகுறீங்க. எவன்டா 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 கிட்னாப்புக்கு ஐடியா கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வலிக்குது வலிக்குது, விட்டுரு 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 பிசாசு விட்டு தோடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உங்க கையை லைக் வந்து தட்டி விடுறாங்க. கொலை பசியில் இருக்கேன், எனக்கு இப்போவே சாப்பாடு வேணும். எனக்கு தெரியாது நீங்க என்னத்த பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும். இல்லைன்னா எவனை கொல்லுவன்ட்டு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்றீங்க, டயாங் வந்து கன் வச்சிருந்திருப்பாரு. டயாங்கோட கன்னை லைக் வந்து அவருக்கே தெரியாம அவர்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு நீங்க வந்து கன்னை பாயிண்ட் பண்றீங்க. எல்லாருக்குமே லைக் செம்ம ஷாக்கு. லைக் அந்த வந்து சில நொடிகள்லயே நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அங்க நடந்திருக்கு. எல்லாருக்குமே ஷாக்கா பாக்குறாங்க. ஏய் ஓகே ஓகே, உனக்கு ஃபுட்டு தான் வேணும், ஓகே ஓகே ஓகே, நானே குக் பண்றேன் உனக்கு அப்படின்னு ஜின் சொல்றாரு. நீயா, உனக்கு குக் பண்ண தெரியுமா? தெரியும் தெரியும் தெரியும், கண்ணு கீழே இருக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்றாரு. நீங்களும் வந்து டயாங்கிட்ட இருந்ததான் கன்னை வாங்கியிருப்பீங்க, ஸோ அதை அப்படியே தூக்கி போட்டுறீங்க, இந்த பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் வந்து அவரும் வந்து போறாரு. நீங்களும் வந்து பின்னாடியே போறீங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸும் வந்து லைக் வராங்க. லைக் வந்து ஜிமின்னு டயாங்க ஜங்குக்கு தான் பேசிக்கிட்டே வராங்க. யாரா இந்த பொண்ணு, எங்கிருந்துரா வந்திருக்கா, இவளை இந்த மாதிரி ஒரு பொண்ணு இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, செம்ம அராத்தா இருக்கா, எப்படிதானே இவளெல்லாம் வீட்டில் வச்சு மேய்ப்பாங்க தெரியலையே. இதெல்லாம் வந்து யார் சொல்றாங்க அப்படின்னா ஜங்குக்கு. டயாங் வந்து எப்படி அவ கண்ணை எடுத்தா சில செகண்ட்ஸ்லயே வந்து என்கிட்ட இருந்த கண்ணு அவளுக்கு போயிருச்சு. எனக்கு எவ்வளவு பக்குன்னு ஆயிடுச்சு தெரியுமா. அவ கண்ணு ஜின்னு தான், சாரி ஜிம்மின் தான். அவர் என்ன சொல்றாருன்னா, அவளோட ஃபேஸ் பார்த்தீங்களாடா, அவளோட ட்ரெஸ்ஸு செம்மையா இருந்துச்சுல, எந்த ஒரு கண்ட்ரியா இருந்திருப்பா, அதுவும் அவள் கண்ணை பார்த்தீங்களாடா, அந்த முட்டை கண்ணு இவ்வளோ அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்து இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வந்து பொண்ணு பொண்ணு பொண்ணுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழகு எங்க இருந்தாலும் நான் அதை அப்ரிசியேட் பண்ணுவேன் மச்சான், தெரியாதா உனக்கு, மூடிட்டு வா, இன்னும் என்னென்னலாம் காத்திருக்கோ தெரில. லைக் வந்து இப்போ கிச்சனுக்கும் ரீச் ஆயிடுச்சு. ஜின்னு தான் வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களும் உட்காந்து அப்படியே டேபிள் கிச்சன்லேயே வந்து உட்கார்றதுக்குன்னு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் அந்த உட்காந்துட்டு அப்படியே டேபிளில் தலையை வச்சு படுத்துட்டு இருக்கீங்க. எப்படா முடியும், எப்படா சாப்பிடுவோம் அப்படின்னு எல்லாரும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க வினோதமா. இவ உண்மையிலேயே பொண்ணு தானா, இல்லை வேற்று கிரகத்துல இருந்து வந்த ஏதாவது ஒரு ஜந்துவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க எதையுமே பெருசா கண்டுக்கல, சாப்பாடு வந்தா போதும் அப்படின்னு தான். நம்ஜுன் தான் சிவா கிட்ட, இவன் உண்மையிலேயே பொண்ணாதான் இருப்பாளோ இல்லை பையன் வேஷம் போட்ட பொண்ணா அப்படின்ற மாதிரி வந்து நம்ஜுன் வந்து சிவா கிட்ட குசு குசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு தெரியும், பார்ப்போம் அப்படின்னு ஷூகாவும். ஸோ அப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. ஜின்னு வந்து குக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாரு. ஊதி ஊதி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ பசி, வேகமாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. பொறுமையாக சாப்பிடு. ஜேஹோப் தான் பொறுமையாக சாப்பிட்டு தொண்டையில் விக்கிக்க போகுது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வந்து லைக் தொண்டையில் சிக்கிக்கிச்சு. உடனே ஜேஹோப் தண்ணி எடுத்து கொடுக்குறாரு உங்ககிட்ட. நீங்களும் வந்து அப்படியே கல்ப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ்டா. எது டாவா, ஆமாண்டா, இன்னொரு கிளாஸ் தண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் நேரம் அப்படின்னு ஜேப்போம் அகெயின் அந்த கிளாஸில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணுறாரு. அப்படியே டைம் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது.
இப்போ வந்து உங்கள சுத்தி தான் அந்த 7 பேருமே நின்னுட்ருக்காங்க. எதுக்கு இப்போ வந்து 7 பேரும் எனக்கு சுத்தி நின்னுட்ருக்கீங்க? என்கிட்ட ஏதாவது வேணுமா? அச்சோ! என்கிட்ட காசு இல்லையே குடுக்குறதுக்குலாம். அப்படின்ற மாரி நக்கலா சொல்றீங்க. எல்லாருக்கும் செம்ம காண்டாகுது. யார் நீ? எங்களுக்கு புரியல. இதுவரைக்கும் உன்ன மாரி ஒரு பொண்ண நாங்க பார்த்ததே கிடையாது. எங்கிருந்து தான்டி நீ வந்திருக்க? அப்படின்ற மாரி பொறுமை தாங்க முடியாம வந்து ஷோகா வந்து கேட்டுர்றாரு. நான் சவுத் இந்தியாவிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஊரில் எல்லா பொண்ணுங்களும் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஜேஓப் கேட்குறாரு. எல்லா பொண்ணுங்களும் இப்படி இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இவ லூஸா இல்லை லூஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து லைக் வந்து நம்ஜூன் வந்து பார்க்குறாரு. லைக் தொண்டை கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுதுடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தான் வந்து லைக் நம்ஜூன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன லுக்கு, ஒழுங்காக என்னை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. இல்லை இல்லை அங்கே வேண்டாம், நான் திரும்ப சவுத் இந்தியாவுக்கு தான் போகணும். பேசாமல் என்ன ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. என்னோடய ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே வந்து அங்கே தான் எல்லாமே இருக்குது. ஸோ அதை பேக் பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். நீங்கள் தான் என்னை கூப்பிட்டு போகணும். நீங்கள் தானே என்னை கிட்னாப் பண்ணீங்க. அப்போ நீங்கள் தான் என்னை சேஃபாக ஏர்போர்ட்டில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து ஷூகா, எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு என்ன சர்வன்ட்ஸ் மாதிரி தெரிதா? சர்வன்ட்ஸ் மாதிரிலாம் தெரில அப்படின்ட்டு வந்து யோசிக்கிறீங்க. செம்ம காண்டுக்குது எல்லாருக்கும். ஏன்னா நீங்கள் வந்ததுலேருந்தே வந்து அடங்கி போகிற மாதிரி சுத்தமாக இல்லவே இல்லை. அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயோ, எவ்வளோ நேரம் இவ்வளோ தாங்குறது? ஏய், முதல்ல கிளம்புடி இங்கேருந்து. உன்னை எங்கேருந்து கூட்டு வந்தோமோ அங்கே தான் விட முடியும். அதெல்லாம் நான்லாம் போக மாட்டேன். என்னை கிட்னாப் பண்ணது நீங்கள் தானே, தப்பா நீங்கள் தானே கிட்னாப் பண்ணீங்க. அப்போது எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ட்டு நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு இருக்கு அவங்க எல்லாருக்குமே. வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி. சரி, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் வந்து நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க. ஏதோ ஒரு ரூமு, அந்த ரூமில் வந்து உள்ளார போய் நீங்கள் அப்படியே வந்து ஃப்ளாட் ஆகிடுறீங்க. ஸோ வந்து நீங்கள் யாரோட பயாஸுன்னு இருக்கீங்களோ, ஸோ அவங்க அந்த பயாஸோட ரூமில் போய் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட லைக் வந்து எனக்கு பிடிச்சது யாருன்னா என்னோட ஜின்னு பாபா தான். ஸோ வந்து நான் வந்து என்னோட இதுக்கு வந்து நான் ஜின்னு பாபான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பட் ஆனால் நீங்கள் வந்து உங்களோட பயாஸ் யார், ஷோகா, நம்ஜுன், ஜேஹோப், ஜிமின், டயாங், ஜங்குக் யாரோ அவங்களோட ரூமில் நீங்கள் போய் தூங்கிட்டதா வந்து நினச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ வந்து ஜின்னோட ரூமில் வந்து போய் தூங்கிட்டேன். சரி, நீங்கள் தூங்கிட்டீங்க உங்கள் பயாஸோட ரூமில். ஸோ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க, இன்றைக்கி உனக்கு சிவராத்திரி தான் சின்னு. சரி, நாங்கள் போய் தூங்குறோம். டி எனக்கு உங்கள் ரூமில் ஏதாவது இடத்த கொடுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இது இருக்குது. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சின்ன கொஞ்சம் கூட எவனுமே மதிக்கலை. எவனும் மதிக்க மாட்டேன்றானுங்க. இருங்கடா அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சோஃபாலேயே வந்து படுத்துட்டார். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் வந்து எந்திரிச்சு குளிச்சுட்டு ஜின்னோட ட்ரெஸ்ஸை தான் வந்து போட்டுட்டு வரீங்க. அதாவது உங்களோட பயாஸோட ட்ரெஸ்ஸு தான் வந்து லைக் வந்து ஹுட்டி இல்லைனா ஷார்ட்ஸு இல்லைனா வந்து ஷர்ட்டு பேண்ட்டு ஏதோ ஒன்று நீங்கள் வந்து அதை போட்டுட்டு வந்து வரீங்க. எல்லோரும் இன்னமும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் தான் வந்து சின்ன சோஃபாவில் தான் படுத்துக்கிட்டு இருக்காருல. ஸோ அவர் தான் பார்க்குறீங்க. தூங்கும்போது அழகாக தான் இருக்கேன். இந்த மாதிரி அழகான பசங்கள்லாம் வந்து இங்கே தான் இருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சின்ன அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர்லலாம் எவன் இப்படி இருக்கான், நல்லா வழுவழுவழுன்ட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு லைக் வந்து ஈவில் மைண்ட் அப்படியே ஸ்பார்க் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜின்னோட ஃபேஸில் வந்து ஏதாவது உரையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொண்டு போகிறீங்க. டக்குன்னு ஜின் வந்து பிடிச்சிட்றாரு. என்ன பண்ண பார்க்குற? ஒன்றும் இல்லை தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கேன், கையை உடைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஜின் பேசிகிட்டு இருக்காரு. ஓடா அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப திரும்ப வந்து பசி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் வந்து போய் குக் பண்ணுறீங்க.
ஜின்னு வந்து அவரோட ரூமுக்கு போயிட்டாரு. ஒழுங்கான தூக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு அவருக்கு போய் தூங்கிட்டாரு. நீங்களா சரி நம்மக்கு தான் பசிக்குதுல, நம்ம ஃபுட்டு குக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஒரு சவுத் இந்தியன் டிஷ்ஷை வந்து நீங்கள் குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. லைக் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸாக வந்து எந்திரிச்சு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்மெல்லு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இது டிஃப்ரெண்ட்டான ஸ்மெல்லாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மெல்லு வந்ததே இல்லையா, யார் குக் பண்ணுறா, புது டிஷ்ஷு யாராவது பண்ணுறாங்களா அப்படின்ற குழப்பத்திலேயே வந்து எல்லா மெம்பர்ஸும் வந்து வராங்க. வந்து பார்த்தா நீங்கள் தான் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஷூகா தான். கண்ணு உனக்கு தெரியுதா இல்லை தெரியாத மாதிரி இருக்கியா, தெரில உனக்கு, குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம காண்டாகுது ஷுகாக்கு. நீங்கள் இப்படி வந்து பேச பேச நீங்களும் வந்து நீங்கள் பாட்டுக்கு வந்து குக் பண்ணிட்டுருக்கீங்க. எங்கள் கிச்சனு எங்ககிட்ட கேட்காம எதுக்கு யூஸ் பண்ண? கிட்னாப் பண்ணும்போது என்ன கேட்டுட்டா கிட்னாப் பண்ணீங்க? இல்லை அதே மாதிரி தான் இதுவும் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு குக் பண்ணிட்டு அந்த ஸ்மெல் செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு, அந்த டெலிஷியஸ் அந்த ஸ்மெல் வந்து இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அப்படியே லைக் வந்து எச்சி ஊறுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். ஸோ நீங்களும் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காரும்போது எல்லாருமே ரவுண்ட் அப் ஆகிடுறாங்க. எல்லாம் அதை தான் பார்த்துட்ருக்காங்க. என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்குறதுக்குள்ளேயே அதை வந்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. டே அது எனக்குன்னு நான் குக் பண்ணுதுடா, கொடுங்கடா அப்படின்ட்டு நீங்கள் அவங்க பின்னாடி தான் போகிறீங்க. அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட இருந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. டே கொடுங்கடா, எனக்கு பசிக்குதுடா, கொடுங்கடா. யாரும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டே தான் இருக்கீங்க. சாரி, அவங்க வந்து சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டாங்க. அவ்வளோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா சரி போனால் போகுது இந்தா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எம்டியான பவுலை தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு செம்ம காண்டாகுது. என்ன டேஸ்ட்டு செம்மையாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி அந்த டேஸ்ட்டு பற்றி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு செம்ம காண்டு. அந்த பவுலை தூக்கி போட்டு உடச்சிட்டு பக்கத்தில் இருந்தது யாரு அப்படின்னா ஜேஹோப்பும் நம்ஜுனும் தான். அவனுங்க 2 பேர் மண்டையில் இருக்கிற ஹேரையும் பிடிச்சிட்டு செம்மையாக ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஷூகாவுக்கு செம்ம கோவம். உங்களை அடிக்கிறதுக்கு வராரு. நீங்களா ஷூகாவை ஒரே கிக்கு தான் பண்ணுறீங்க. லைக் வந்து அவர் பின்னாடி போய் விழுந்துடுறாரு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. விட்டுரு வலிக்குதுடி. எவ்வளோ தைரியம் இருந்தால் எனக்காக குக் பண்ணதை நீங்கள் எடுத்து சாப்பிட்டு இருந்திருப்பீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிகிட்டு இருக்கீங்க. அங்கே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மின்னு ஜங்குக்கு டயாங்கெல்லாம் வந்து 3 பேருமே வந்து அவ்வளோ ஷாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஆஹா செம்ம என்டர்டெயின்மெண்ட். இது வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க 3 பேரும் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷூகாவா அங்கே வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துட்டாரு அவருக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு பவராக கிக் பண்ணி இருந்திருப்பீங்க கோவத்தில். இங்கயா விட்ரி அவங்க பிடிச்ச 2 பேரோட மண்டையும் ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. அப்போதான் சடனாக பின்னாடி இருந்து வந்து ஒருத்தங்க உங்களை தூக்கி அவங்களோட ஷோல்டர்ஸில் போட்டு செம்மையாக வந்து உங்கள் பட்டிலே தான் அடி. அது யாருன்னா நம்ம ஜின்னு தான். அடங்க மாட்டேன், உனக்கு ரொம்ப தாண்டி திமிராயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு வந்து அடிக்கிறாங்க. வலிக்குது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டுடா. அவனுக்கு ஏன் சாப்பாடை வாய மூடிட்டுரு, உனக்கு சாப்பாடு தான் நான் சமைச்சு தரேன், அதுக்குன்னு இப்படி தான் பண்ணுவியா, விட்டா முட்டியே புட்டிங்க மொட்டையாகிடுவ போல 2 பேர்த்தையும் அப்படின்ற மாதிரி ஜின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களா ஏன் சாப்பாட்டை புட்டிங்க சின்னதுக்கு பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சும்மா இருடி, ஏண்டி முடியாது, இந்த பாரு அமைதியாக இருந்துரு அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஜின்னா செம்மையாக உங்கள் வெஜிடபிள்ஸ் செம்மையாக கிள்றாரு. வலிக்குது நீ விட்றா வலிக்குது விட்டு
இருக்கீங்க, அடிக்கிறீங்க ஜின்ன. ஆனா கொஞ்சம் கூட வந்து ஜின்னு வந்து அந்த அளவுக்கு அவர் வந்து உங்களை இன்னமும் நல்லா பிடிச்சி கிள்றாரு. வலிக்குது 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 விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கீங்க, அடிக்கிறீங்க நீங்க ஜிமின் லைக் வந்து ஜின்ன. மெக்னி 3 பேருமே நல்லா வந்து அந்த ஷோவை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேஹோப்பு நம்பிச்சோன்னா ஐயோப்பா நம்ம முடி தப்பிச்சதுரா சாமி அப்படின்ற மாதிரி அவங்க முடியை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க. ஷூகாவா இப்போதான் ஒரு தட்டு மாதிரி எந்திரிச்சு அவர் வந்து சோஃபால உட்காடுறாரு. ஐயோ என்ன அடி அப்படின்ற மாதிரி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, அடங்க மாட்டியா நீ அப்படின்ற மாதிரி ஜின்னு. அதுதான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கலாம், அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி நீங்க அகெயின் வந்து ஜின் வந்து உங்க வெஸ்ட்டை தான் கிள்றாரு. கில்லாது கில்லாது பாவா, ஏன் பாவா கிள்ளிக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு நீங்க எதே பாவாவா அப்படின்னு எல்லாம் ஷாக்கா பாக்குறாங்க. லைக் வந்து அதுக்கப்புறமா ஜின்னும் வந்து உங்களை கீழே இறக்கி விடுறாரு. உங்க காதை தான் திருவுறாரு. ரொம்ப தாண்டி நீ வந்து பண்ற, ரொம்ப தான் பண்ற, வலிக்குது விடு பாவா அப்படின்றீங்க நீங்க. ஏ ஜின் உனக்கு இவ்வளவு முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு வந்து நம்ஜூன் வந்து கேக்குறாரு ஜின்னு கிட்ட. தெரியும் தெரியும். எப்படி தெரியும்? டேய் அவளை தெரிஞ்சுக்கிட்டே தான் இவ்வளோ நேரம் தெரியாத மாதிரியே சீன் போட்டியா? சரி யார் இவ, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஜின் வந்து ஜின் கிட்ட வந்து ஜெஹப் கேட்குறாரு. என்னோட எக்ஸு அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. எதே எக்ஸா? ஆமாம் என்னோட எக்ஸே தான் அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. சரி இதை பாரு, நான் கிளம்பணும் எப்போ அப்படின்ட்டு வந்து நீங்கள் சின்ன பார்த்து தான் கேட்குறீங்க. ஜென் இதை பாரு, என்னால் இங்கெல்லாம் இருந்துட்டு இருக்க முடியாது. என்னை கிட்னாப் பண்ணிங்களா, ஒழுங்காக வந்து என்னை திரும்ப ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டை ட்ராப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ தான் நம்ஜினுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போது இந்த கிட்னாப்பெல்லாம் ஒரு வேளை ஜின்னு தான் பிளான் பண்ணியிருப்பானோ அப்படின்ற ஒரு டவுட் வந்து அவர் கேட்குறாரு. டே ஜின், அப்போ தெரிஞ்சதான் நீ வந்து இவ்வளோ தான் கிட்னாப் பண்ணுறோன்னு நீ சொல்லியாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதே உனக்கு இப்போதான் தெரியுதாடா அப்படின்ற மாதிரி தான் வந்து ஜின்னு. எதே அப்போ நீ வேணுன்ட்டே தான் வந்து என்னை கிட்னாப் பண்ணியிருக்கியா ஜின்? அதுதான் உனக்கும் எனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வந்து ஆகிடுச்சு. திரும்ப என்ன மேதுக்கு என்ன கிட்னாப் பண்ண அப்படின்ட்டு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. ஜின்னு உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருந்துட்டு, நீ பிரேக்கப் பண்ண போனால் உன்னை விட்டுருவேன்னு நினச்சியா? சரி நானும் போனால் போகுது அப்புறமா பார்த்துக்கலான்னு விட்டேன். அதே மாதிரி நீயும் வந்து வந்தேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதான் தூக்கிட்டேன். இனி நீ எங்கேயும் போக போகிறது கிடையாது, இனிமே என் கூட மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து இந்த ஒன் ஷாட்டை முடிக்கிறேன். இதுக்கப்புறமா போனஸ் பார்ட் வேணுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ போனஸ் பார்ட்டில் இன்னமும் வந்து அது வேறு மாதிரி உங்களுக்கு வேணும்னா நான் அது இன்னமும் வந்து வேறு மாதிரி நான் கொண்டு வருவேன். ஸோ வந்து வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் போடுங்க அண்ட் ஹைப்பும் கொடுங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் வந்து இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற அவங்களுக்கு மினி 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 ஹாப்பி பர்த்டே. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஜங்கு கூட அந்த 2 ஷார்ட்டோட செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். பாய்.